ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 9ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. இந்த இலை மீது 8 மிளகு வைத்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும், பணம் காந்தம் போல வசியமாகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாசத்துல 2 விதமான அஷ்டமிகள் வரும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை அஷ்டமி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளபிரை அஷ்டமி. இதுல மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, காலபைரவர் ஒரு காவல் தெய்வம் மட்டும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை வேரோடு தீர்க்கக்கூடியவர். காலபைரவருக்கு மிளகு தீபம் போடுறது, தேங்காய் தீபம் போடுறது, பூசணிக்காய் தீபம் போடுறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு முறையில காலபைரவருக்கான வழிபாடை செய்வாங்க. ஆனா அப்படிப்பட்ட காலபைரவ வழிபாடை வளபிரை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமியில பண்ணும்போது அதுக்கான பலன் இரட்டிப்பா கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த சித்திரை மாதம் பராபவடம் ஆரம்பித்து வரக்கூடிய முதல் தேய்பிரை அஷ்டமி நாளைக்கு தான் வருது. மே 9ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 10:41 ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 11:10 வரைக்கும் இருக்கு. பொதுவா அஷ்டமி தினத்துல அஷ்டமி தினங்கள்ல ராகு கால நேரத்துல வழிபாடு செய்யறது விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில 9:10 ராகு காலம் இருக்கு. ஆனா 10:40 தான் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிடம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு 10:45 11 மணி அந்த நேரத்துல கூட கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். இல்லைனா ஒரு 10:30 மணிக்கு 10:15 மணிக்கு நீங்க தீபத்தை ஏற்றும் போது ராகு கால நேரத்துல ஏத்திட்டு அது அஷ்டமி தொடங்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் எரிஞ்சாலும் அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. கண்டிப்பா காலபைரவர் சன்னதியில அபிஷேகங்களும் ஆராதனை நடக்கும், அதில் போய் கலந்துக்குவாங்க. காலபைரவர் ஒரு வாசனை பிரியர். அரகஜா, புனுகு, பன்னீர், சந்தனம் இது எல்லாத்துலேயுமே பைரவ கடாட்சம் அதிகமாக இருக்கு. இந்த பொருட்களை நீங்கள் பைரவரோட அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் பைரவருக்கு ரொம்ப உகந்தது. செம்பருத்தி அப்படின்னா செவ்வரளி மலர்களை உங்க கையால நீங்க மாலையா கட்டி பைரவருக்கு சமர்ப்பிக்கிறது மூலயமா கேட்ட வரன் அப்படியே கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. சிவன் கோயிலுக்கு போகும்போது நம்ம எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா தான் காலபைரவரை வணங்குவோம். ஆனா அப்பேற்பட்ட சிவாலயத்துக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த ஒரு காலபைரவர். காலபைரவரை தொடர்ச்சியா அஷ்டமியில வணங்கும் போது கடன் பிரச்சனை தீர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நேரங்கள்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில சனிக்கிழமை அஷ்டமி தினத்துல பண்ணணும். ராகு கால நேரத்துல பண்றது விசேஷம், முடிஞ்சா கால நேரத்துல பண்ணுங்க. ஆனா அந்த நேரத்துல அஷ்டமி திதி இல்லை அப்படின்னாலும் நீங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பண்றது விசேஷம்தான். ஒரே ஒரு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. பைரவருக்கு உகந்த இலை இந்த செம்பருத்தி இலை. இது ஒரு தோஷ நிவர்த்தி பொருள். அது போக 8 எண்ணிக்கையில மிளகு. அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி. அஷ்டனா 8, சப்தமிக்கு அடுத்த நாள். காலபைரவருக்குரிய எண் 8. 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். அதனால 8 எண்ணிக்கையில மிளகை எடுத்து நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலைய உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு, எல்லா வீடுகள்லையும் காலபைரவர் போட்டோஸ்ல இருக்காது, சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை காலபைரவரா பாவித்து அந்த போட்டோவுக்கு முன்னாடி அந்த செம்பருத்தி இலையை வச்சுட்டு 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகை கையில வச்சுக்கோங்க. ஒரு மிளகையும் அந்த செம்பருத்தி இலை மீது வைக்கும்போது ஓம் காலபைரவாய நமகன்னு 8 முறை சொல்லிக்கிட்டே அந்த ஒரு மிளகையும் அந்த செம்பருத்தி இலை மீது வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த செம்பருத்தி இலைய சின்ன ஒரு பொட்டலமா மடிச்சு ஒரு நூல் வச்சு கட்டிட்டு உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்ல பூஜை இடம், அது போக வண்டி வாகனங்கள் எங்க வைக்கணும் ஆசை இருக்கோ அந்த இடத்துல நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதை வைக்கிறதால ஒரு பாதுகாப்பு அரண் உண்டாகும். மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய முக்கியமான தாந்திரிக பொருள். சித்திரை மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி திதியில, அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.